ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மனமேவும் பாரிஜாதமே நெஞ்சம் தடுமாறுதே கதையின் தொடர்ச்சின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி தெரியாதவங்களுக்காக தான் இந்த தகவல். நெஞ்சம் தடுமாறுதே கதையில் அசோக் அஞ்சனாவின் திருமண வாழ்க்கை, அசோக் அஞ்சனாவிற்கு செய்த துரோகம், அது அவளுக்கு தெரிய வந்த பின் அஞ்சனா எடுக்கும் முடிவு, அவர்களின் விவாகரத்து, இவர்களின் வாழ்க்கைக்குள் சர்வாவின் வரவு என்று அத்தனையும் முதல் பாகத்தில் இருக்கும். அந்த கதையும் நம்முடைய சேனல்ல இருக்கு. அதோடைய லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம், மறக்காம கேட்டுடுங்க. அடுத்து நான் வாசிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட காமெண்ட்ஸ், லைக்ஸ், ஹைப், ஷேர் இதெல்லாம் தான் எங்களுக்கான மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம். கதை கேட்டு முடிச்சதும் மறக்காம அதெல்லாம் அப்படியே தட்டி விட்டுடுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். பாரிஜாதம் 16. சர்வேஸ்வரனிடம் அஞ்சு தன் கரத்தை ஒப்படைத்திட மென்மையாய் தன் விரல்களுக்குள் அவள் கரத்தை பொத்திக் கொண்டவன், போலாமா என்றான். ஹா என்றவளுக்கு வெதுவெதுப்பான அவன் கரத்தினுள் பாந்தமாக அவள் கரம் அடங்கி இருப்பதைக் கண்டு வியப்பு. எப்படி இது நிகழ்ந்தது என்று நம்ப முடியாமல் பார்த்தவள், கை என்று தயக்கத்தோடு சர்வாவை பார்த்தாள். கஷ்டமா இருக்கா? இல்ல, அப்படி இல்ல, ஆனா ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்றபடி மெல்ல தன் கரத்தில் இருந்து அவள் கரத்தை விடுவித்தான். இல்லனா அப்படி என்றவளின் தொண்டைக்குழி ஏறி இறங்கிட, என்னமோ தெரியல, இதுக்கு மேலேயும் உன்னை தனியா விடவோ யாராலையும் நீ கஷ்டப்படுறத பார்க்கவோ முடியும்னு தோணல அஞ்சு. இன்னைக்கு பிடிக்கிற உன்னோட கைய ஆயுசு முழுவதும் விடக்கூடாதுன்னு தோணுது. ஆனா எனக்காக நீ கஷ்டப்படுத்திக்காத, வா என்றவனின் வார்த்தைகளில் சிலிர்த்தவளின் விழிகள் மௌனமாக சர்வாவை பின்தொடர்ந்தது. இருவரும் கீழே இறங்க அவர்களுக்காக காத்திருந்த அனைவரும் அஞ்சுவின் முகத்தை தான் பார்த்திருந்தனர். அதிலும் கைவேலையை போட்டுவிட்டு ஹாலிற்கு வந்த திலகா ஒருவித பரவசத்தோடு மருமகளின் சம்மதத்தை எதிர்பார்த்து நின்றிருந்தார். என்ன ஆச்சு அஞ்சு, காயா பழமா என்ற சுபாஷினியிடம் பழம் என்று மெல்லிய குரலில் சொல்ல, அடுத்த நொடியே மச்சா என்று சர்வேஸ்வரனை பாய்ந்து கட்டிக்கொண்டான் பகலவன். உண்மையாவா அஞ்சு? நிஜமாதானே சொல்ற? இதுல மாற்றம் இல்லையே என்று கண்களில் திரண்டிருந்த கண்ணீரோடு திலகா மருமகளின் கையை பிடித்துக் கொண்டார். ஆமா அத்த, இங்க வரும்போது இப்படி நான் உடனே சம்மதிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனா எனக்காகவே காத்திருக்க உங்க 2 பேரையும் இதுக்கு மேல கஷ்டப்படுத்த என்னால முடியாது. என்னோட முடிவு சரின்னு என் மனசுக்கு படுது. ஒருவேளை யாருக்காவது இது தவறா பட்டா அதை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது என்று புன்னகையோடு சொன்னவளை அணைத்து உச்சி முகர்ந்தார் திலகவதி. முதல்ல வாயத்தர அஞ்சு என்றாள் சுபாஷினி. என்ன இது? பால் பாயாசம், எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்க, அதை கொண்டாட வேண்டாமா? நான் சம்மதிப்பேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்றால் ஆச்சரியமாக. எங்க அண்ணன் நினைச்சது நடக்காம போயிடுமா என்ன? அண்ணா உன்னை இங்க கூட்டிட்டு வந்தப்பவே நீ சம்மதிப்பன்னு 99.9% நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் நீங்க பேச கிளம்புவோமே பால் பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிடு அஞ்சு, நீங்களும் சாப்பிடுங்கண்ணா என்று இருவருக்கும் ஊட்டிவிட ஆர்த்தியோடு நந்தினி, சுனிதா அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கும் சுபாஷினி பால் பாயசம் கொடுக்க திலகா மகிழ்ச்சியோடு விஷயத்தை பகிர்ந்த அடுத்த நொடியே அவர்கள் இருவரும் அஞ்சனாவை கட்டிக்கொண்டு ஆர்ப்பரித்தனர். வெரி குட் டிசிஷன் அஞ்சு. யார் என்ன சொல்வான்னு பார்த்துட்டு இருந்தா நம்மோட வாழ்க்கையை நம்மளால வாழவே முடியாது. சரியான நேரத்துல சரியான முடிவை எடுத்திருக்க என்று சுனிதா அவள் கன்னத்தில் முத்தமிட, எங்க நீ அந்த அயோக்கியனால பட்ட வேதனைக்கு உன் வாழ்க்கையை எழுந்துடுவியோன்னு ரொம்ப பயந்து போயிருந்தேன் அஞ்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்ற அரவிந்திடம் சொல்லில் வடிக்கவியலா நிம்மதியும் மகிழ்ச்சியும். எனக்குமே இங்க வர வரைக்கும் இந்த எண்ணம் இல்ல மாமா. ஆனா அவர் கொடுத்த நம்பிக்கையும் தைரியமும் தான் என்னை சம்மதிக்க வச்சிருக்கு. அதனால என்னம்மா, என்னைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எங்களோட வேண்டுதல் என்று உளமாற அவளை ஆசிர்வதித்தான். அண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்ற அஸ்வின் மனதிலும் இத்தனை நாளாக கண்ணுக்கு தெரியாமல் இருந்த பாரம் இப்போது குறைந்தது போன்ற நிம்மதி. என்னோட பர்த்டேல எல்லாரும் எதுக்கு அம்மாவுக்கு கங்க்ராட் சொல்றீங்க? எனக்கு தானே சொல்லணும் என்று புரியாமல் ஆர்த்தி கேட்க, செல்லக்குட்டி, நீ ஆசைப்பட்டபடி இனிமேல் நீ, உன்னோட அம்மா, சர்வப்பா எல்லாரும் ஒன்னா இருக்க போறீங்க. அதுக்கு அம்மா சம்மதிச்சிட்டாங்க, அதனாலதான் கங்க்ராட் சொல்றோம் என்றான் அஸ்வின். என் தங்கக்கட்டி, நீயும் சொல்லுடா என்று நந்தினியிடம், நிஜமாவா பெரியமா? ஆனா அதுக்கு ரொம்ப நாளாக சொன்னீங்க என்ற ஆர்த்தியை தூக்கி கொண்ட சுனிதா, நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா அம்மா உன்னோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸா சொல்ல நினைச்சிருக்காங்க, இப்பதான் எங்களுக்கே அது தெரிஞ்சது என்றதும் அஞ்சனாவிடம் தாவிக்கொண்டவள், வாவ், அப்போ நீங்க இனி நான் சர்வா போட்டு பேசணும் சொன்னா திட்ட மாட்டீங்களா அம்மா?
மாட்டேன். அவரோட பைக்ல நான் ஸ்கூலுக்கு போவேன். அப்பவும் திட்ட மாட்டேன். வாவ்! அப்ப சர்வாப்பா கூட நான் விளையாடலாமா? ஹோம்வொர்க் பண்ணலாமா? பண்ணலாம் என்று அஞ்சு ஆனந்த கண்ணீரோடு சொல்ல, தேங்க்ஸ்மா, நிஜமாவே நீங்க சூப்பர் அம்மா என்ற ஆர்த்திக்கு அதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆனாலும் மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருந்தவளின் முகத்தில் வற்றாத புன்னகை. எங்க அண்ணிய நல்லபடியா பாத்துக்கோங்கம்மா. அவங்க இதுவரைக்கும் படாத கஷ்டம் கிடையாது. எனக்கு அப்போ அதை புரிஞ்சுக்க முடியல. ஆனா இப்ப புரியுது நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம்னு. சொல்ல போனா அது தப்பு கிடையாது, மிகப்பெரிய பாவம். அதுக்கு மன்னிப்பே கிடையாது என்று அஸ்வின் மனமுருக திலகாவிடம் சொல்லிக் கொண்டிருக்க, போதுங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதையே நினைச்சு வேதனைப்பட போறீங்க என்று அவள் அருகே வந்தாள் சுனிதா. இல்ல சுனிதா, இந்த பாருங்க, நடக்கிறது எல்லாம் நன்மைக்கேன்னு சும்மா சொல்லல. நிஜமாவே அஞ்சுவோட அருமை தெரிஞ்ச இடத்துல ஆண்டவன் அவளை இப்ப சேர்த்திருக்கான்னு சந்தோஷப்படுங்க. ஆனாலும் அஞ்சு விஷயத்துல இந்த அளவு சோதனையை கொடுத்திருக்க வேண்டாம். ஆர்த்தி குட்டியையும் இவ்வளவு தூரம் அப்பாவுக்காக எங்க விட்டிருக்க கூடாது என்றான் அரவிந்த் வேதனையோடு. அண்ணன் சொல்றது சரி. சர்வா சார் அன்னிக்காக காத்திருக்கும் போது அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்காம ஆரம்பத்திலே சேர்த்து வச்சிருக்கலாம். போதும் தம்பி, சுனிதா சொல்ற மாதிரி எல்லா நன்மைக்கேன்னு எடுத்துப்போம். அரவிந்த், அஸ்வின், முடிஞ்சதை பத்தி பேசுறதால எதையும் மாற்ற முடியாது. அதை விட இனி நடக்க போறத பற்றி மட்டும் பார்க்கலாம். ஐ மீன், லிட்டில் சிண்ட்ரலாவோட பர்த்டே செலிப்ரேஷன் பத்தி சொல்றேன் என்ற சர்வாவின் குரலில் அவர்களின் குற்ற உணர்வை ஒதுக்கி வைத்தனர். ஏற்கனவே ஆர்த்தியின் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கான தயாரிப்புகள் அனைத்தும் சர்வா செய்து வைத்திருக்க, பகலவன் அவளுக்கு பிடித்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கை வாங்கி வைத்திருந்தான். பிறந்த நாள் கொண்டாட்டம் அமோகமாக நடைபெற ஆர்த்திக்கு இது மறக்க முடியாத நாளாக மாறியிருந்தது. கிளம்பும் முன்பாக அஞ்சுவிற்கு புடவை, பூ, மஞ்சள், குங்குமம் வைத்து திலகா கொடுக்க, அவரிடம் ஆசி பெறுவதற்காக ஆர்த்தியை அழைத்தாள். நீங்களும் வாங்கப்பா என்று சர்வாவின் கையை பிடித்து இழுத்து சென்றாள் ஆர்த்தி. அம்மா வாங்க, எல்லாரும் சேர்ந்து பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போம் என்று அவர்கள் மூவரும் ஆசி பெற்றனர். மனதார வாழ்த்தியவர் நெஞ்சம் அத்தனை நெகிழ்ந்து போயிருந்தது. சீக்கிரமே உரிமையோடு இங்க வந்துட அஞ்சு என்றவர் மற்ற இருவருக்கும் அதே போல தாம்பூலம் வைத்துக் கொடுக்க, அவர்களும் திலகாவிடம் ஆசி பெற்று கிளம்பினர். இங்கே சர்வேஸ்வரன் ஆர்த்திக்காக வாங்கி கொண்டு வந்த பொருட்களை கண்ட அருணாவிற்கு தன்னை அறியாமல் கணவன் மற்றும் குழந்தைகளின் ஞாபகம் அலைமோதியது. உடனே கணவனுக்கு அழைக்க ஜெகன் அவள் அழைப்பை ஏற்கவில்லை. மாலை வரையிலுமே விடாமல் அவனுக்கு அழைத்து கொண்டே இருந்தாள். குறைந்தது 100 - 200 அழைப்புகளாவது சென்றிருக்கும். சிலது முழு ரிங் சென்று கட்டானது என்றால் பலதை ஜெகனே துண்டித்திருந்தான். அருணாவிற்கு அவன் அலட்சியம் கோபத்தை கிளப்பியது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையை என் போனை எடுங்க, இல்ல உடனே வந்து என்ன கூட்டிட்டு போங்க என்று அவனுக்கு வாய்ஸ் நோட் அனுப்ப, அதற்கு நேர்மாறாக ஜெகன் அனுப்பிய விவாகரத்து பத்திரம்தான் அவளை வந்து சேர்ந்திருந்தது. அதை கண்டவள் முழுதாக இடிந்து போய் அமர்ந்து விட்டாள். அன்று ஏதோ கோபத்தில் பேசிய கணவன் நிச்சயம் அத்தகைய முடிவுக்கு செல்ல மாட்டான், கோபம் தீர்ந்த பின் தன்னை வந்து அழைத்து செல்வான் என்று திடமாக நம்பியிருந்தாள். பின்னே ஜெகனால் என்றுமே தன்னை பிரிந்து இருக்க முடியாது என்று இத்தனை வருட தாம்பத்தியத்தில் அவனை நன்கு அறிந்தவளாக இருமாப்போடு இருந்தவளின் மொத்த கர்வத்தையும் மொத்தமாக அடித்து வீழ்த்தி இருந்தான் ஜெகன். என்னடி இது என்று ஈஸ்வரி மகளின் கோலம் கண்டு கேட்க, விவாகரத்து பத்திரம் அனுப்பியிருக்காருமா என்றால் கோபமும் கண்ணீருமாக. அடி பாதகத்தி, இனியாவது வீம்ப விட்டுட்டு போய் மாப்பிள்ள காலில் விழுந்து நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேளு. மா, அப்ப கூட அவர் மன்னிப்பாராங்கிறது சந்தேகம்தான். என்னம்மா பேசுற? பின்ன நீ பண்ணிருக்கிற காரியம் அந்த மாதிரி. ஏண்டி, ஏன் உனக்கு புத்தி இப்படி கெட்டு போகுது? புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டா பூனை புலி ஆகிடுமா? விரலுக்கேத்த வீக்கம் வேணும். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டா உன் வாழ்க்கையை என்னைக்குமே நீ வாழ முடியாது. அப்படி என்ன உனக்கு குறை வச்சுட்டாரு மாப்பிள்ள? நிறத்துல என்னடி இருக்கு? இதோ இந்த நிறம் அழகெல்லாம் வயசு இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் முடி நரைச்சு தோல் சுருங்கி போகும். ஆனா அவரோட மனசுக்கு இதெல்லாம் ஈடாகுமா? இத்தனை வருஷத்துல உனக்கு பிடிச்சத சாப்பிட்டு பிடிச்சத உடுத்தி நீ ஆசைப்பட்டபடி உன்னை வாழ வச்ச தங்கமான மனுஷன். ஒருவேளை அவர் உனக்கு கொடுத்த அளவுக்கு அதிகமான சுதந்திரம் தான் உன்னை இப்படி யோசிக்க வைக்குதான்னு தெரியல. பொண்டாட்டிய கண்ணுக்குள்ள வச்சு பார்த்த அந்த மனுஷன் அளவுக்கு நான் யாரையுமே பார்த்தது இல்லடி. 2 பிள்ளைங்களை பத்தி கூட யோசிக்கலையே என்று ஈஸ்வரி அங்கலாய்த்தார். நிறுத்தமா, என்னமோ நீ மட்டும் எல்லா பிள்ளைங்களையும் ஒன்னா பாக்குற மாதிரி பேசுற. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்க பாரம் குறைக்கிறதுக்காக என்னோட விருப்பமே இல்லாம கட்டி கொடுத்தது நீங்க.
என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே வெளியில் கார் வந்து நிற்கும் சத்தம். காரில் இருந்து இறங்கிய சர்வா ஆர்த்தியை ஒரு கையில் ஏந்தியபடி அஞ்சனாவின் புறம் இருந்த கதவை திறந்திட பைகளை எடுத்துக் கொண்டிருந்தவள், நீங்க ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு நானே என்றவள் அவசரமாக இறங்கினாள். ஆனால் அவள் புடவை காலில் சிக்கிக்கொள்ள தடுமாறி விழப்போனாள். ஹே அஞ்சு, பார்த்து, மெதுவா என்றபடி சர்வா ஆர்த்தியை கீழே இறக்கிவிட அதற்குள் கதவை பிடித்த அஞ்சு தன்னை நிலைப்படுத்தி இருந்தாள். அம்மா பார்த்து என்று குழந்தையும் அவளிடம் சென்றாள். என்ன அவசரம், மெதுவா இறங்க அஞ்சு என்று அஞ்சனாவின் கையில் இருந்த பைகளை வாங்கிக் கொண்டவன் அவள் காலில் சிக்கிக் கொண்ட புடவையை பாந்தமாக எடுத்து விட்டான். நீங்க ஏன் இதெல்லாம் என்று தவித்து போனவளுக்கு அவன் அனுசரணையில் சட்டென கண்கள் கலங்கிவிட்டது. இதுல என்ன இருக்கு, மெதுவா இறங்கு என்று தன் கரத்தை நீட்ட மறுக்காமல் அவன் கையை பிடித்தபடி கீழே இறங்கி நின்றாள். ஓகே தானே என்றவளிடம் பைகளை கொடுத்தவன், சரி அஞ்சு, நான் கிளம்புறேன் என்றான். ஏன் இப்படியே கிளம்புறீங்க, உள்ள வாங்க, அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு சாப்பிட்டுட்டு போவீங்க என்று அஞ்சனா சர்வாவை அழைக்க, ஒரு இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு அஞ்சு, நான் உடனே கிளம்பணும், இன்னொரு நாள் வரேன். சர்வாப்பா, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் சொல்லிட்டு இப்போ நீங்க மட்டும் கிளம்புறீங்க? அதுக்கு இன்னும் நாள் இருக்கு கண்ணா, எங்களோட கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறோம், சரியா? கல்யாணமா? அஷுப்பாக்கு அச்சு சித்திக்கு நடந்த மாதிரியா? ஆமா. வாவ், ஜாலி! அப்ப எனக்கு புது ட்ரெஸ், வளையல், செப்பல், கம்மல் எல்லாமே வாங்க போறோமா? ஆமா, ஏன் சிண்ட்ரெல்லாவுக்கு தேவையான எல்லாமே எடுக்கலாம். இப்போ எனக்கு நேரம் ஆச்சு, ஃப்ரீயா இருக்கும்போது வர நம்ம எல்லாரும் ஷாப்பிங் போகலாம், சரியா கண்ணா? பாய் என்றவன், அத்தை மாமா கிட்ட இன்னொரு நாள் வரேன்னு சொல்லு அஞ்சு என்றான். சரிங்க என்றவள் கிளம்பவும், ஒரு நிமிஷம் அஞ்சு என்றான். சொல்லுங்க சார். இன்னமும் சாரா? சட்டுன்னு மாத்திக்க முடியல, இனி கவனமா இருக்கேன். இது என்னோட சின்ன கிஃப்ட் என்று பரிசு பெட்டியை நீட்டினான். இதெல்லாம் எதுக்கு என்றவளுக்கு தன் மறுப்பை எளிதாக சொல்லிவிட முடியாத நிலை. ஓகே, உன்னோட விருப்பம், உனக்கு தோணும் போது கேளு, நான் கொடுக்கிறேன் என்றவன் புன்னகையோடு விடை பெற்றான். அவர்கள் வந்ததில் இருந்து நடந்த நிகழ்வுகளை கண்ட ஈஸ்வரி சர்வாவை வரவேற்கவும் மறந்தவராக தன் கண்களையே நம்ப முடியாது அசைவற்று நின்று விட்டார். அதே நேரம் அனைத்தையும் கண்ட அருணாவிற்கு உள்ளுக்குள் பற்றி எரிந்தது. ஈஸ்வரிக்கோ தங்களை நோக்கி வந்து கொண்டிருந்த மகள் முகத்தில் இருந்த புன்னகையும் சோபையும் மனதை குளிரச் செய்தது. அஞ்சுவிற்கு முன்பாக உள்ளே வந்த ஆர்த்தி, பாட்டி, அம்மாவுக்கும் சர்வப்பாக்கும் கல்யாணம், உங்களுக்கு தெரியுமா என்றாள். என்ன ராஜாத்தி சொல்ற? ஆமா பாட்டி, சர்வப்பா எங்களை ஷாப்பிங் கூட்டிட்டு போற சொல்லியிருக்காங்க. இதோ பாத்தீங்களா, எனக்காக அந்த பாட்டி கொடுத்த புது ட்ரெஸ், அங்க இருந்த மாமா எனக்கு கொடுத்த கிஃப்ட் என்று ஈஸ்வரியிடம் காண்பித்தவள், மா, நான் சித்து அப்புறம் அனிதா கூட விளையாடிட்டு வரேன் என்று மகிழ்ச்சியோடு வெளியில் சென்றாள். குழந்தை சொல்றது உண்மையா அஞ்சு என்று அருணா இருப்பதை மறந்தவராக மகிழ்ச்சியோடு கேட்டார் ஈஸ்வரி. ஆமாம்மா, அவர் என் கூட பேசினார், என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கார். என்ன தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க போறதில்லைன்னு முடிவா சொல்லிட்டார். இதுக்கு மேலேயும் என்னால மறுக்க முடியல. அப்போ உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே என்று ஈஸ்வரி முடிக்கும் முன்னமே, என்ன பொம்பளடி நீ எல்லாம் என்று ஆவேசமாக அஞ்சனாவிடம் வந்தாள் அருணா. ஏய், வாயு மூடுடி என்று ஈஸ்வரி தடுக்க, ஏம்மா, அப்பாதான் அசிங்கமே இல்லாம புருஷன் உயிரோட இருக்கும் போதே இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்ட தயாராகிட்டேன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு சொல்றான்னு பார்த்தா, புத்தி சொல்ல வேண்டிய நீயும் வெக்கமே இல்லாம சந்தோஷப்படுற என்று சீறினாள். அருணா, உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உனக்கு மரியாதை கிடையாது, அமைதியா உள்ள போ என்று ஈஸ்வரி எச்சரித்த போதும் அவள் அடங்குவதாகவே இல்லை. ஏண்டி, ஒருத்தன் புள்ளியோட இருக்கிற உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னா பொட்ட புள்ளிய பெத்து வச்சிருக்கிறத பத்தி கூட யோசிக்காம அப்படியே பல்ல கட்டிட்டு போயிடுவியா? நாட்டுல ஆமாம பெத்த பொண்ணையே விட்டு வைக்கிறது கிடையாது, இவன் எவனோ பெத்த பொண்ணுக்கு அப்பனா இருக்கிறேன்னு சொன்னா அப்படியே ஒத்துப்பியா என்றதில் அதிர்ந்து போனாள் அஞ்சனா. அவள் கொண்டிருந்த மகிழ்ச்சியில் முதல் சில நிமிடங்களுக்கு அருணா என்ன பேசுகிறாள், யாரை பற்றி பேசுகிறாள் என்று புரியாமல் நின்றிருந்தவள் மெல்ல அவள் பேச்சை உற்று கவனித்தாள். வீட்டுல நல்லது நடக்க போகுது, இந்த நேரத்துல அபசகுனமா எதையும் பேசி தொலைக்காதடி என்று எச்சரித்தார் ஈஸ்வரி. உன் பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாதுன்னு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அவளை பத்தி கவலைப்படுறதுக்கு பெத்தவங்க நாங்க இருக்கோம், நீ உன் வாழ்க்கைய மட்டும் பாரு. ஏம்மா, அவ தான் மயக்கத்துல இருக்கான்னு பார்த்தா நீயும் எதையும் யோசிக்க மாட்ட? ஒருத்தன் குழந்தையோடு இருக்கிறவளை கட்டிக்க முன் வரான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரியாதா உங்களுக்கெல்லாம் என்றிட,
என்ன அர்த்தம்னு நீதான் சொல்ல என்று அஞ்சு இப்போது அவள் முன் வந்து நின்றாள். இதுல நான் புதுசா சொல்ல என்னடி இருக்கு? அவனுக்கு என்ன குறையோ அப்பனாக முடியாததுனால நாளைக்கு அவன் பேர் சொல்றதுக்கு ஒரு புள்ள வேணும்னு தான் உன்னை கட்டிக்க பாக்குறான். வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொன்னதும் பல்ல இழிச்சிட்டு கிளம்பிட்ட. இது கூடவா உனக்கு புரியல என்றவளை அஞ்சனா ஓங்கி அறைந்ததில் கீழே சுருண்டு விழுந்தாள் அருணா. அருணா பேசிய வார்த்தையில் பதறி போய் நின்றிருந்த ஈஸ்வரிக்கு சுத்தமாக வார்த்தை எழவில்லை. சீ, வாய மூடு. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இந்த காலத்துல இப்படி ஒருத்தன் இருக்கிறான்னா அதுக்கு ஒரே காரணம் அவன் ஆம்பளை இல்லைங்கிறது தான் என்றவளை மீண்டும் ஓங்கி அறைந்தாள் அஞ்சனா.